கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 27 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் பல்லவியாக நடிச்சிட்டு இருக்கிற தீபா கிட்ட பேசிட்டு கீழே இறங்கி வராங்க. அப்போ ரூபஸ்ரீ வராங்க. கார்த்திகை பார்த்ததுமே அப்படியே மறைஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை தீபாவை பார்த்துருப்பாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா, என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் சார், நான் என் முகத்தை மறைக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்கள் கூட நான் 100 வருஷம் வாழணும். திரும்பவும் சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் சார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க தீபா. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ராஜா ஆப்போசிட்டில் வராங்க. என்ன மாப்பிள்ள, பல்லவியை பார்த்துட்டியா? கச்சேரியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ராஜா கேட்டுட்ருக்க. பல்லவி தான் பாடினாங்கங்கிறாங்க கார்த்திக். எப்படி மாப்பிள்ள, பல்லவியும் ரூபஸ்ரீயும் ட்வின்ஸா? அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு ராஜா கேட்டுட்ருக்க. அதெல்லாம் இல்லைங்கிறாங்க கார்த்திக். மாப்பிள்ள தயவு செஞ்சு இதுக்கு மேலே சஸ்பென்ஸ் வைக்காது சொல்லிடுங்கிறாங்க ராஜா. சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜ் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்க்ரீன் செட்டப்பை காட்டுறாங்க. இங்கேருந்து தான் பல்லவி பாடினாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், என்ன மாப்பிள்ள சொல்கிற அப்படின்னு ராஜா கேட்க. ஆமாம், இங்கேருந்து தான் பல்லவி பாடுவாங்க, முன்னாடி ஸ்டேஜில் அந்த ரூபஸ்ரீ தான் வாயாச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், நம்பவே முடியல மாப்பிள்ள, அந்த பொண்ணு தான் பாடுற மாதிரி இருந்துச்சு, அதுக்காக தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் மட்டும் அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களா? ஃப்ராடுங்க. எப்படி மாப்பிள்ள இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க? சரி மாப்பிள்ள, அந்த பல்லவியை பார்த்து பேசிட்டியா அப்படின்னு ராஜா கேட்கவும், பார்க்கல ஆனால் பேசிட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, வேணாம் மாப்பிள்ள, திரும்பவுமா நூல் பிடிச்ச மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னு ராஜா கேட்க. கார்த்திக் பல்லவியை நடித்த தீபா கிட்ட பேசினது, சத்தியம் வாங்கினது, இது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அது கேட்டு ராஜா, எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க கார்த்திக். சரி, அந்த பொண்ணு முகத்தை காட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ராஜா கேட்க. தெரியல, ஆனால் அவங்க சீக்கிரமாக வெளியே வருவாங்கன்னு நம்புறேங்கிறாங்க கார்த்திக். அந்த பொண்ணு உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி எப்படி நம்ம ஸ்டுடியோவுக்கு பாட வந்துதான் ஆகணும், அப்போ நம்ம பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க. சரி, அண்ணி எப்படி இருக்காங்கங்கிறாங்க கார்த்திக். நல்லா இருக்காங்க மாப்பிள்ள, அவங்க தான் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ராஜா சொல்ல. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜா 2 பேரும் மீனாட்சியை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா அப்படியே பயந்து பயந்து வந்துட்டு இருக்காங்க. ரூபஸ்ரீ அவங்கள பார்த்துடுறாங்க. ஏ தீபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. தீபாவும் பக்கத்தில் வந்துடுறாங்க. சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்க. என்னாச்சு, அந்த கார்த்திக் உன்னை பார்த்துட்டாரா அப்படின்னு கேட்க. இல்லை மேடம், அவர் என்னை பார்க்கல அப்படின்னு தீபா சொல்லவும், எப்படி, அவர் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்தானே வந்தார் அப்படின்னு ரூபஸ்ரீ கேட்க. ஆமாம் மேடம், ஆனால் நான் அவரை பார்க்க விடலை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. நீ சொல்கிறது நிஜமா, நம்பலாமா அப்படின்னு ரூபா கேட்க. கார்த்திக் சார் தான் இந்த கச்சேரியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதே நீங்கள் நம்பலையே மேடம், ஆனால் இப்போது நான் சொல்கிறது தான் உண்மைங்கிறது இப்போவா அது புரியுதா? அதையாவது நம்புவீங்களா அப்படின்னு தீபா கேட்க. சரி சரி, இப்போ கார்த்திக் சார் உன்னை பார்க்கல, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க ரூபா. நான் மாட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லையே மேடம். அப்படி தான் நீங்களும் உங்கள் பாட்டியும் சொல்லி என்னை மிரட்டி பாட வச்சுங்க, அப்புறம் எதுக்கு எனக்காக பேசுகிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தீபா சொல்ல. நான் சந்தோஷம்னு சொன்னது உன்னை நினச்சில்ல, இப்படி ஒரு பிரச்சனை வந்து கூட நீ கார்த்திகை சமாளிச்சிருக்க அப்படின்னா உன்னை வச்சே வாழ்நாள் முழுசும் இதே மாதிரி கச்சேரி பண்ணிடலாம்னு அப்படியே யோசித்தேன், அதுக்காக தான் சொன்னேங்கிறாங்க ரூபா. இங்கே பாருங்கள் மேடம், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பண்ணுறதே இதோடு நிறுத்திக்கோங்க. இன்னொரு வாட்டி நான் இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே போய் கார்த்திக் சார்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு தீபா சொல்ல. ஏய், நீ பாலில் சத்தியம் பண்ணியிருக்க தெரியும்ல அப்படின்னு ரூபா சொல்ல. பாலில் சத்தியம் பண்ணால் பாதகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் அதை நினச்சி தான் என் மனசாட்சியை கொண்டுக்கிட்டு கார்த்திக் சார்கிட்ட போய் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் பாலில் சத்தியம் வாங்கின அதே காரணத்தை வச்சு எனக்கு பாதகம் மட்டுமே பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் நான் சத்தியத்தை மீறவும் தயங்க மாட்டேன். நீங்கள் இதோட என்னை தொல்லை பண்ணுறதை நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து போயிடுறாங்க. ஓ, சத்தியத்தை மீறுவியா நீ? ஓஹோ, சத்தியத்தை மீறிடுவியா நீ? அதையும் பார்த்துறேன்னு யோசிக்கிறாங்க ரூபா. அதுக்கப்புறம் தீபா நேராக மீனாட்சிக்கிட்ட வராங்க. அக்கா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தீபா கேட்கவும், எனக்கு பரவாயில்ல தீபா. என்னாச்சு அப்படின்னு மீனாட்சி கேட்க. நடந்த எல்லா விஷயத்தையும் தீபாவும் மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க. கார்த்திக் ஸ்டேஜுக்கு பின்னாடி வரும்போது நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், எப்படி நீ மேனேஜ் பண்ண அப்படின்னு மீனாட்சி கேட்க. கார்த்திக் சாரோட நல்ல குணத்தை வச்சு தான், அவர் ஒய்ஃபாக இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரைவசி இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அதை யோசிச்சு தான் நானும் இப்படி பண்ணேன். ஆனால் இன்னொரு விஷயம்க்கா, கார்த்திக் சார் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்காரு அப்படின்னு தீபா சொல்ல. என்ன சத்தியம் வாங்குறாங்க மீனாட்சி? ஆமாக்கா, அவர் ஸ்டுடியோவில் பாட சொல்லி கேட்டதையும் சொல்கிறாங்க. என்ன தீபா, எந்த நம்பிக்கையில் நீ சத்தியம் பண்ண அப்படின்னு மீனாட்சிக்கு சொல்ல. தீபா அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. ஒரு ஃப்ராடுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தே நீ அதை மீற முடியாமல் இருக்க, ஆனால் இப்போ கார்த்திக் மாதிரி ஒரு நல்லவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அதை எப்படி காப்பாற்ற போகிற அப்படின்னு மீனாட்சி கேட்க. தெரியலங்கிறாங்க தீபா. கரெக்டாக இப்போ கார்த்திக் ராஜா 2 பேரும் வந்துடுறாங்க. என்னாச்சு கார்த்திக், பல்லவியை பார்த்தியா அப்படின்னு மீனாட்சி கேட்க. நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டா நீ, எனக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு இவன் எப்படி தான் இப்படி இருக்கானோ, நீங்களாச்சும் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் புத்திமதியெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க. டேங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் சரிப்பா, நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கார்த்திக் கேட்க. இல்லை கார்த்தி, எங்கள் சித்தி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு மீனாட்சி சொல்ல. சரிங்கிறாங்க கார்த்தி. அப்புறம் தீபாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கார்த்தி காரில் போகும்போது அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே வராங்க. தீபாவும் அதை நோட் பண்ணுறாங்க. சார், நீங்கள் பல்லவி விஷயத்தில்
இவ்வளோ சீரியஸாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். நீங்கள் ரசிக்கிற குரல் என்னோட தான் தெரிஞ்சால் நீங்கள் இதே மாதிரி என்கிட்ட அன்பாக இருப்பீங்களா சார்? நமக்குள்ளே இருக்கிற இந்த பந்தம் தொடருமா? நான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கேன்னு என் மனசாட்சி என்னை கொண்டுட்டு இருக்கு சார். என்னை அப்படி ஆட்டி வைக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன் சார் அப்படின்னு தீபா தனக்கு தானே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தீபா என்னாச்சு சைலண்டாக வரீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் பல்லவியை கண்டுபிடிக்க தானே இவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்க, அப்புறம் ஏன் சார் பார்க்காம வந்தீங்க அப்படின்னு தீபா கேட்கவும், அவங்க ப்ரைவசியில் நான் தலையிடுறேன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படிங்க அதாங்கிறாங்க கார்த்தி. அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண தானே சார் நினச்சிங்க அப்படின்னு தீபா கேட்கவும், அது அவங்களுக்கு புரியலையேங்கிறாங்க கார்த்தி. ஆக்சுவலாக நம்ம ஸ்டுடியோவில் பாடுறதுக்கு அவங்கக்கிட்ட சத்தியம் வாங்கினதே நான் ஃபோர்ஸ் பண்ணது தான். இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சத்தியம் வாங்கிட்டேன். அவங்களுக்கு வெளியே வரதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க தீபா அப்படியே கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க. சார் பல்லவி கண்டிப்பாக நம்ம ஸ்டுடியோக்கு வருவாங்களா அப்படின்னு தீபா கேட்கவும், கண்டிப்பாக வருவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வேணும்னா பாருங்கள். அப்போ அவங்க குரலை மட்டும் இல்லைங்க, அவங்க முகத்தையே கூட நான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவேன், அது கண்டிப்பாக நடக்கும் அவங்க சம்மதத்தோட அப்படின்னு தீபா கிட்ட கார்த்தி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூபஸ்ரீ அவங்க பாட்டி ஐஸ்வர்யா 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், இவ்வளோ நாள் நாங்கள் எவ்வளவோ கச்சேரி பண்ணியிருக்கோம், அதையெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டா இருந்தோம், அதே மாதிரி தான் இதையும் நினச்சோம், ஆனால் இப்படி ஆகும்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு பாட்டி சொல்ல, அந்த தீபா எல்லா உண்மையும் கார்த்திக் சார்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்கிறா அப்படின்னு ரூபஸ்ரீ ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல, அப்படி சொன்னால் என்னென்ன பிரச்சனை வரும்னு அவளுக்கே நல்லா தெரியும், அதனால அவ்வளோ சீக்கிரம் அவள் சொல்ல மாட்டா. ஒருவேளை திரும்பவும் அவள் அதே மாதிரி உங்ககிட்ட சொன்னான்னா நீங்கள் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிடுங்க, அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு அவளுக்கே நல்லா தெரியும், அதனால சொல்ல மாட்டா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, நீதாம எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல, கொஞ்சம் நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயிட்டோம் அப்படின்னு பாட்டி சொல்லவும், இங்கே யார் நெல் யார் புல்லுன்னு தான் தெரியல, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக கச்சேரி நடந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே கார்த்திக் யோசிச்சுட்டு தனியாக உட்காந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தீபா பாலோட வராங்க. பாவம் கார்த்திக் சார் என்னால் தான் இப்படி இருக்காரு, என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் சார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாலை கொண்டு வந்து கார்த்திக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கும் அதை வாங்கிக்கிறாங்க. கையில் இருக்கிற மருதானியை நோட் பண்ண விட்டுட்டாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, பேசாமல் படுத்து தூங்குங்க கார்த்திக் சார் அப்படின்னு தீபா சொல்லவும், அவங்க எதுக்காக இக்னோர் பண்ணணும், எதுக்காக முகத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ, வீட்டு பிரச்சனையோ, என்ன பிரச்சனையோ, நீங்கள் ஏன் அதெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்கவும், அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன், அந்த பொண்ணு முதல்ல வெளியே வரணும், அந்த பொண்ணுக்கான அங்கீகாரத்தை நான் வாங்கி கொடுத்தே ஆகுவேங்கிறாங்க கார்த்திக். தீபா அப்படியே கார்த்திகே பார்த்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.